புனேவில் தனது வருங்கால கணவரை காதலனுடன் சேர்ந்து இளம்பெண் கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த சம்பவத்தை பற்றி விரிவாக விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. இன்ஸ்டாகிராமில் கொஞ்சி குலாவி என்னுடைய இதயம் குடியேறிய இல்லம் நீதான் அப்படின்னு போஸ்ட்லாம் போட்டுட்டு அடுத்த சில நாட்கள்லேயே தன்னோட வருங்கால கணவனையே ஒரு பெண் கொடூரமாக கொலை செஞ்சிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த சியா கோயல் அப்படிங்கிற பெண்ணுக்கும் மகாராஷ்டிராவுடைய முன்னணி தொழிலதிபர் மகனான கேத்தன் விஷால் அகர்வாலுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. வர நவம்பர் மாதம் இவங்களுக்கு ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனையில் 17 கோடி ரூபாய் செலவில் தனி விமானம்லாம் புக் பண்ணி மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கவிருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் சியா போட்ட போஸ்ட்லாம் பார்த்தா இப்படி ஒரு ஜோடியா அப்படின்னு எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச ஒரே மாதத்தில் கேக்கோட புகைப்படத்தெல்லாம் பகிர்ந்து என் இதயம் அதற்கான வீட்டை கண்டுபிடித்து 1 மாதம் ஆகிவிட்டது அப்படின்னு கேத்தனை டேக் செஞ்சு உருகியிருக்காங்க சியா. மே மாசத்துல கேத்தன் பூ கொடுக்கக்கூடிய வீடியோவை பகிர்ந்து உருகியிருக்காங்க. மே 19 அன்னைக்கு, அதாவது தன்னுடைய பிறந்த நாள் கவுண்ட் டவுனுக்காக கேத்தனோட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இந்த பிக்சர் பர்ஃபெக்ட் காதலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கொலை திட்டம் தீட்டப்பட்டு இருந்தது யாருக்குமே தெரியல. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, சியா ஒரு பேக்கரி நடத்திட்டு வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் அவருக்கு சேத்தன் பாபுலால் சௌத்ரி அப்படிங்கிற 22 வயது இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சேத்தன் ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காரு. நவம்பர் 2025 சியாவுக்கும் கேத்தனுக்கும் திருமண ஏற்பாடுகளை தொடங்கின அதே நேரத்தில் தான் சியாவுக்கும் சேத்தனுக்கும் இடையில காதல் மலர்ந்திருக்கு. கடந்த 7 மாதங்களில் மட்டும் இவங்க 2 பேரும் 2004 முறை ஃபோனில் பேசி, அதாவது கிட்டத்தட்ட 238 மணி நேரத்தை செலவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேத்தனுக்கும் அவருக்கு சியாவும் கேத்தனும் திருமணம் செஞ்சுக்கிறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சியாவோட சேர்ந்து சேத்தன் கேத்தனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்காரு. சியாவோட பிளான் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 6 அன்னைக்கு கேத்தனும் சியாவும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்காக இந்தோனேஷியாவுடைய பாலி தீவுக்கு செல்ல திட்டமிட்டிருக்காங்க. மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய வழியில கார்ல சியா என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட சகோதரர் சாஹில், கேத்தன், அப்புறம் கேத்தனுடைய சகோதரி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாரும் பாஸ்போர்ட்டை சரி பார்த்துட்டு ஒரே பவுச்சில் தான் வச்சிருந்திருக்காங்க. வழியில் ஒரு ஃபுட் கோர்ட்டில் கார் நிற்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சியா தன்னோட மொபைலை கார்லேயே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக காருக்கு போயிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேத்தன் பாஸ்போர்ட் மட்டும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. இதனால் கேத்தனால் பாலி போக முடியாமல் ஏமாற்றத்தோட வீடு திரும்பியிருக்காரு. இது கூட சியாவோட சதியா இருக்கலாம் அப்படின்னு கேத்தனுடைய அப்பா விஷால் அகர்வால் சந்தேகம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பிளான் பி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜூன் 14 அன்னைக்கு புனேல இருக்கக்கூடிய லோஹாகட் கோட்டைக்கு கேத்தனை சியா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவரை மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கு சியா முயற்சி செஞ்சிருக்காங்க. சியா தள்ளுனதும் நிலை தடுமாறின கேத்தன் நல்வாய்ப்பா அங்கிருந்த ஒரு புதரை கெட்டியா பிடிச்சிட்டு உயிர் பழைச்சிருக்காரு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட சியா எங்க சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு பொய்யா அலறி நாடகம் ஆடி அப்படியே கேத்தனை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறது மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அடுத்து பிளான் சி என்ன அப்படின்னா, முதல் முயற்சி தோல்வியில் முடிஞ்சிட்டதால ஜூன் 18 அன்னைக்கு, அதாவது சியாவுடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் சியா மறுபடியும் கேத்தனை அதே லோஹாகட் கோட்டைக்கு நைஸா பேசி கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களை பின்தொடர்ந்து கள்ளக்காதலன் சேத்தனும் முகத்தை மூடினபடியே ஹூடி டிஷர்ட் போட்டுக்கிட்டு 20-30 அடி தூரத்தில் பின்தொடர்ந்து வந்திருக்காரு. இது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலையும் பதிவாகியிருக்கு. கோட்டையுடைய உச்சிக்கு போனதும் சியாவும் சேத்தனும் சேர்ந்து கேத்தனை பின்னாலிருந்து படு பாதாளத்தில் தள்ளி விட்டுருக்காங்க. இதில் கேத்தன் பரிதாபமாக உயிரிழந்துட்டாரு. என் பிறந்த நாள் அன்னைக்கே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு கொலை செஞ்ச அடுத்த நாளே சியா இன்ஸ்டாகிராமில் அப்படியே சோகமாக ஸ்டோரிலாம் போட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. தொடக்கத்தில் பயங்கரமாக காற்று வீசினதால கேத்தன் செல்ஃபி எடுக்க முயன்றப்ப தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு தான் சியா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸும் இது விபத்து அப்படின்னு தான் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனால் வருங்கால கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற எந்த ஒரு சோகமோ இல்லை அழுகையோ அதுக்கப்புறம் சியா முகத்தில் இல்லையாம்.
அவரோட கள்ளக்காதலனான அவர் சேத்தனுடைய நடத்தையும் போலீசாருக்கு வந்து பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சியாவுடைய கால் ரெக்கார்டுகள் எல்லாம் செக் பண்ணப்பதான் சேத்தனுடனான கள்ளக்காதலும் 2 பேரும் சேர்ந்து போட்ட அந்த கொலை திட்டமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சியா மற்றும் சேத்தன் 2 பேரையுமே போலீசார் வந்து கொலை மற்றும் சதி திட்டம் தீட்டிய குற்றத்துக்காக கைது செஞ்சு 7 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த திட்டமும் தோற்றிருந்துச்சு அப்படின்னா பிளான் சி வரைக்கும் அவங்க தயாரா இருந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இறந்து போன இளைஞர் வந்து பார்க்கவே அப்பாவியா இருக்காரு. அந்த பொண்ணு கொலை பண்ணதான் கூடவே இருக்கு அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அப்பாவியா இருந்திருப்பார். பிடிக்கல அப்படின்னா வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த இளைஞர்கிட்ட உண்மையை சொல்லி திருமணத்தை நிறுத்தி இருக்கலாம். அதை விட்டுட்டு தப்பே பண்ணாத அந்த பையனை கொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. அதுவும் அந்த பையன் மூலமா வரக்கூடிய எல்லா பலன்களையும் அனுபவிச்சுட்டு அசால்ட்டா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா உண்மையாவே மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த பையனோட அம்மா அப்பாலாம் ரொம்ப பாவம். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போறவரும் இறந்து போய், காதலனும் ஜெயிலுக்கு போய், அந்த பொண்ணும் ஜெயிலுக்கு போய், இதனால யாருக்குமே லாபம் இல்லை. கண்டிப்பா கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஆக சும்மா இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய ஸ்டோரியை மட்டும் வச்சுக்கிட்டு என்னமா உருகி உருகி காதலிக்கிறாங்கல்ல அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இணையத்துல பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.